Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's comprehensive editorial analysis. In the analysis, there are various important articles. I suggest you to read these articles and at least read the highlighted parts. You can find this highlighted PDF in our blog. The link is given in the description box below. So this is going to be a quite long video. So without any further delay, let's get into today's video. Let's look at the first article of today. Target judicial patriarchy, not the judge. In the article, வராங்கன்னா நம்ம சொசைட்டில இன்னுமுமே எவ்வளவு தூரம் அந்த பேட்ரியார்கி இட் ஹாஸ் டீப் ரூட்ஸ் அப்படிங்கறத இதுல காட்டுறாங்க. அதுவுமே இப்ப படிச்சவங்க அவங்க அந்த மைண்ட் செட்ல எல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருந்தோம்னா அதையுமே ஷேட்டர் பண்ற விதமா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட்ல தி மோஸ்ட் லேர்ன்டு பீப்புள், ஜட்ஜஸ், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவங்க கொடுத்த சில வேர்டிக்ஸ் அதுல எவ்வளவு தூரம் பேட்ரியார்கி இருக்கு அப்படிங்கறத ஒரு சாம்பிள் மாதிரி காட்டுறாங்க. இது நம்ம GS1ல சோஷியல் இஷ்யூஸ் இல்லனா வேற விமன் எம்பவர்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது வந்ததுன்னா இட்ஸ் ஹை டைம் தட் we should change the mindset of the people. ஈவன் வந்து எவ்வளோ எஜுகேட்டட் பீப்புளே கூட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் சுப்ரீம் கோர்ட், த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் த கண்ட்ரி, அதுவுமே சில ஜட்ஜ்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கு which are என்ன சொல்றது, which is not good for the progressiveness of women in the society அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக நம்ம இதை காட்டலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டாவோட ஸ்டார்ட் பண்றாங்க. அக்கார்டிங் டு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ ரிப்போர்ட், as many as 32,000 rapes were reported in 2019. ரிப்போர்ட் பண்ண ரேப்ஸ் மட்டுமே 32,000 or 88 incidents of rape per day. ஒரு நாளைக்கு 88 rapes are happening. அது இல்லாம 39 incidents of crime against women including 4 of rape are committed in India. Every hour, ஒரு மணி நேரத்துக்கு women against a violence, ரேப்னு இல்ல அடிக்கிறது, அப்புறம் இந்த ஆசிட் வீசுறது, அந்த மாதிரி crimes against women that is happening 1 hourக்கு close to 40 is happening. Reported rape cases have increased 88%. அதாவது people இதை போய் எப்படி வெளியில சொல்றது அந்த மாதிரி இல்லாம அந்த டபு குறைஞ்சு 88% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரிப்போர்ட்டிங் ஓவர் 10 years and 4 lakh cases of crimes against women were reported in 2019. இந்த டேட்டாலாம் நீங்க கொஞ்சம் ஹேண்டியா வச்சுக்கிட்டீங்கன்னா மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு நம்ம ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். Rape is not even a compoundable offense and parties are not allowed to enter into a compromise. இது வந்து இப்போ நில தகராறு இல்ல ஏதாவது ஒரு லேண்ட் டிஸ்பியூட் இல்லனா ஏதாவது ஒரு மணி இஷ்யூ அப்படின்னா ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வரலாம். சரி, நீங்க கொஞ்சம் இவ்வளோ கொடுங்க அவ்வளோ. ஆனா ரேப் இஸ் நாட் அ காம்பவுண்டபிள் டிசீஸ். இதுல வந்து நம்ம ஒரு தீர்வுக்கு வரவே முடியாது. த ஒன்லி சொல்யூஷன் குட் பி த விக்டிம்க்கு என்ன நம்ம ஒரு ஜஸ்டிஸ் செய்ய முடியும்னா the person who did it or the perpetrator, he should be punished. அது ஒண்ணுதான் சொல்யூஷனா இருக்க முடியுமே தவிர மீதி எல்லாம் cannot be a solution. The real problem is that such avoidable utterances reflect the patriarchal mindset of our judges and the larger society. அதாவது a single person is part of the society. A person's mindset reflects his background, அவர் எப்படி வளர்த்தாங்க, அவரோட சோஷியல் பேக்ரவுண்ட் என்ன, அதெல்லாம் ரிஃப்ளெக்ட்ஸ் அ பர்சன்ஸ் மென்டாலிட்டி. ஸோ ஒரு ஜட்ஜே இதை சொல்லும் போது சில விஷயம்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், சொல்லாமல் இருந்திருக்கலாம். அவங்களே சொல்லும் போது இந்த லார்ஜர் சொசைட்டியில் படித்தவங்க கூட எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது அப்படிங்கிறாங்க. Accordingly, the innocent question by Chief Justice of India, when two people are living as a husband and wife, however brutal the husband is, can the act of intercourse between them called as a rape? அதாவது ஒரு ரெண்டு பர்சன் அதுவும் லிவிங் டுகெதராக இருக்கும்போது அவங்களுக்குள்ள அந்த ஹஸ்பண்ட் எவ்வளோதான் வயலண்டா நடந்துக்கிட்டாலும் when they are physically together அப்படி இருக்கும்போது அதை போய் நம்ம ரேப்னு எப்படி சொல்றதுன்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவே கேட்கிறாரு. In this instance, the man had married the victim at a temple and subsequently refused to recognize as a wife. கல்யாணம் கோயில்ல நடந்துட்டு அவங்கள வைஃபா நான் கன்சிடர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு he married another woman. The accused had allegedly caused injuries to the private parts of the women, yet he was granted bail. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது where is justice to the women? விமன்காக நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனா கூட நியாயம் கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. Justice J.S. Verma Committee 2013, which was constituted after the Delhi gang rape which happened in 2012, has said that rape should not be viewed as an infringement of a women's chastity. அதாவது ஒருத்தவங்களோட கற்பை வயலேட் பண்ணிட்டாங்க இல்லைன்னா அவங்களோட வர்ஜினிட்டியை வயலேட் பண்ணிட்டாங்கிறத மட்டும் நம்ம யோசிக்க கூடாது. அவங்க பாடிலி இன்டெகிரிட்டி, செக்ஷுவல் அட்டானமி, அவங்களுக்குன்னு இருந்த அவங்க பாடி மேல அவங்களுக்கு இருந்த உரிமையே ஒருத்தவங்க வயலேட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அதுக்கு ஒரு பெயிலோ இல்ல நம்ம ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடலானோ நம்ம சொல்லவே முடியாது. This autonomy cannot be permanently lost by entering into a marriage. அதாவது இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க
வயலேட் பண்ணிட்டாங்க, இப்போ நீங்கள் ஒரு நிலத்தை அபகரிக்கிறீங்க, அதுக்கு ஃபைன் கட்டிட்டு அந்த நிலத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நான் லிவிங் திங்ஸ்க்கு ஒர்க் ஆகும், பட் நாட் ஃபார் அ லிவிங் பீயிங் லைக் அ விமன். ரேப் ரிமைன்ஸ் ரேப் irrespective of the relationship. கல்யாணம் ஆனவங்களாவும் சரி, கல்யாணம் ஆகாமல் சின்ன மைனர் பொண்ணை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லைனா people who are living together, if they are indulging in an intercourse without the permission of a woman, that is a rape irrespective of the relationship between the accused and the victim. A few years ago, வேற 2-3 instances சொல்றாங்க. A few years ago, the top court orally asked a convict who had molested a girl 10 years ago. அவங்க காலில் விழுந்து அவ உன்னை மன்னிச்சிட்டான்னா நாங்க உங்களுக்கு சென்டென்ஸை கம்மியா தரோம் அப்படின்னு the court had said. The court too would limit a sentence of imprisonment to the period already undergone. அந்த 10 years நீ ஆல்ரெடி தண்டனை அனுபவிச்சுட்டு இப்போ அந்த பொண்ணு காலில் விழுந்துட்டேன்னா நாங்களும் உங்களை மன்னிச்சிடுறோம். வாட் கைண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் சிஸ்டம் வி ஹேவ் ஹியர் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினா இருக்கு. ஜஸ்டிஸ் கிருஷ்ணா எஸ் தீக்ஷித் ஆஃப் கர்நாடகா, அவர் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல என்ன நடந்திருக்குன்னா, why the victim had gone to her office at night, அதுக்கப்புறம் why did she not object to consuming drinks with them, எதுக்கு வந்து நைட் நேரில் அவங்க ஆஃபீஸ்க்கு போகணும், எதுக்கு வந்து அவர் கூட சேர்ந்து அவங்க வந்து ட்ரிங்க் பண்ணணும், அப்படி ட்ரிங்க் பண்ணாங்கன்னா அப்புறம் இதெல்லாம் நடக்க தானே செய்யும் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காரு. The explanation offered by the complainant that after rape of the act she was tired and fell asleep அப்படின்னு, அதாவது இப்போ என்ன சொல்ற, அந்த ஆக்டுக்கு அப்புறம் நீங்க ஏன் உடனே நடுராத்திரியே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்டப்போ, இல்ல ஐ வாஸ் வெரி டயர்ட், ஐ cannot even walk அப்படின்னு அந்த விக்டிம் சொன்னப்போ, இல்ல இது வந்து ஒரு இந்தியன் விமன் பேசுற பேச்சு மாதிரி இல்ல, இதுக்கு வந்து we cannot punish the accused அப்படின்னு they were left. And he also said that this is not like an Indian woman, that is not the way our women react when they are ravished. அவங்க வந்து நைட்டே போயிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன், உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் அப்படின்லாம் சொல்றதை நம்மளால ஏத்துக்க முடியல. இந்த நாக்பூர் பாம்பே ஹைகோர்ட் ஒரு தடவை என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரேப் கன்விக்ட் கேன் பி கட் இஃப் ஹி அக்ரீஸ் டு பே 1 lakh டு த விக்டிம். அதாவது இப்போ யாராவது ஒருத்தவங்க ஒரு 1 லட்ச ரூபாய் கொடுத்து ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 1 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அவங்கள வெளியில விட்டுறலாம் அப்படின்னு பாம்பே ஹைகோர்ட் ஒன்ஸ் ஆர்டர்ட். அதுக்கப்புறம் என்ன நடந்து, அஃப்கோர்ஸ் த புவர் விக்டிம், மோஸ்ட் ஆஃப் த விக்டிம்ஸ் தே ஆர் ஃப்ரம் பேக்வர்ட் கம்யூனிட்டி, இல்லைனா வந்து தே வில் பி வெரி புவர். வாட் தே ஹேப்பன் வாஸ் தே அக்செப்டட் த ஆஃபர். அதாவது ஒரு பாடிலி இன்டெகிரிட்டி, ஒரு விமனோட செக்ஷுவல் அட்டானமிக்கு அவங்க நிர்ணயிச்சிருக்க வேலை 1 lakh. See how the society has become. Bombay High Court had ordered that breaking a promise of a marriage is neither cheating nor rape. அதாவது ஒரு மேரேஜ்க்குள்ள if they are indulging in any other relationship, that is not cheating or not rape னு பாம்பே ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு. Here the victim had filed for a divorce from her husband to marry the accused. That justice said was he granted bail to the accused, observing that it is an unfortunate case of frustrated love affair. Husband and wife குள்ள எப்ப பாரு சண்டை நடந்துட்டே இருந்திருக்கு, அதனால he went for an affair. இதுல ஒன்றும் தப்பு இல்லையேன்னு அந்த ஹைகோர்ட் itself said. Madras High Court had granted bail to a rape accused so that he could mediate with the victim. The Supreme Court had to quickly intervene and the bail was cancelled. இதெல்லாம் few instances. 1995ல ஒரு கேஸ் என்னன்னா, ஒரு 1992ல நடந்த ஒரு கேங் ரேப் கேஸோட verdict வந்திருக்கு. The acquittal order by the Rajasthan court gave absurd reasons. என்னன்னா, அந்த women higher caste men வந்து இந்த மாதிரி lower caste women ரேப்பே பண்ணியிருக்க மாட்டாங்களே, அதுக்கு அவங்களுக்கு ரீசனே தேவையில்லையே, her husband could not have watched his wife being raped, இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை, 60 to 70 years men எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்க முடியும், இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி யாரை வந்து அக்யூஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லாரையுமே விடுவிச்சுட்டாங்க. அதாவது they were not punished. It has been 25 years but the appeal against such bizarre judgment has not been disposed of. இதெல்லாம் கொடுத்ததுமே நம்ம ஹை கோர்ட்ஸ், நம்ம நாட்டில் இருக்க சுப்ரீம் கோர்ட்ஸ் தான் இந்த ஜட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. A 2020 judgment from Guwahati High Court treated refusal of applying sindoor, அதாவது நெத்தியில் இங்கே பொட்டு வைக்கிறது, அப்புறம் வந்து அந்த மேரேஜ் ஆயிடுச்சுன்னா ஒரு விதமான பேங்கிள்ஸ் போடுவாங்க அவங்க கம்யூனிட்டியில், இதெல்லாம் போடலனாலே நீங்கள் டிவோர்ஸ் வாங்கலாம் அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து அப்படின்னு அதை ஒரு பேசிஸ் ஆஃப் டிவோர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. Madras High Court gave an absurd order by directing that divorces too should maintain sexual purity to claim alimony. அதாவது if you have filed divorce அந்த மாதிரி இருந்தனா they should maintain sexual purity. A second Hindu wife is a mistress and keep and thus she is not entitled to maintenance. இதெல்லாமுமே ஒரு ஜட்ஜ்மெண்டா சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஹிந்து ஒய்ஃப்லாம் இருக்கவே கூடாது, அவங்களுக்கெல்லாம் நம்ம மெயின்டெனன்ஸ் தரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A wife on marriage is supposed to fully integrate herself with her husband's family. அவங்க கல்யாணம் ஆகி வந்துட்டாலே ஹஸ்பண்டோட ஃபேமிலியை தான் ஃபேமிலி மாதிரி எடுத்துக்கணும்,
அதுக்கப்புறம் அவங்க வந்து தனியாக போகணும்னு சொல்கிறதோ இல்லை அவங்கள ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் இருந்தால் இது எல்லாமே வந்து கிரவுண்ட்ஸ் ஃபார் டிவோர்ஸ் அண்டர் ஹிந்து மேரேஜ் ஆக்ட் இப்படின்னு கூட ஒரு ஜட்மெண்ட் வந்திருக்கு. இன் இந்தியா ஜென்ரலி பீப்புள் டு நாட் சப்ஸ்கிரைப் டு த வெஸ்டர்ன் தாட் வேர் அப்பான் கெட்டிங் மேரிட் ஆர் அட்டைனிங் மெஜாரிட்டி யூஸ்வலி சன்ஸ் கெட் செப்பரேட்டட். அவங்களுக்கு தனி ரூம் கொடுத்துருவாங்க. ஓரளவுக்கு ஒரு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தனியாக போய் வீடு எடுத்து தனியாக சொந்தமாக இருக்கணும் அப்படின்லாம் யூஎஸ் அந்த மாதிரி வேரியஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஒரு கஸ்டம் இருக்குது. இந்தியாவில் அப்படி கிடையாது. தே ஹாவ் டு லிவ் வித் தேர் பேரண்ட்ஸ். கல்யாணம் ஆயிடுச்சுனாலும் த பிரைட் வில் கம் லிவ் வித் தேர் ஃபாதர் இன் லா மதர் இன் லா அந்த மாதிரி தான் ஒரு கஸ்டம் இருக்குது இந்தியாவில். ஷீ ஷுட் பிகம் இன்டெக்ரல் அண்ட் ஃபார்ம் த பார்ட் ஆஃப் த ஃபேமிலி ஆஃப் த ஹஸ்பண்ட். Interestingly, though the wife is an integral part of the husband, she is not a co-partner under Hindu Succession Act. சரி ஓகே அப்படிதான் ஒரு வேளை மகளா மருமகளை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொத்துல வந்து can she claim அப்படின்னா அதுவும் கிடையாது. There should be no automatic arrest on charges of cruelty அப்படின்னு ஒரு verdict வந்திருக்கு. In this case, a demand of dowry was made for 3 lakh and a car which the wife's family was not able to meet. அதுக்காக அந்த wife போட்டு அடிச்சிருக்காங்க. And then the pregnant wife, she even went அவங்க pregnancy-யும் terminate ஆயிடுச்சு. So அதுக்கு கூட he was given bail. An offense under section 498A is non-bailable and non-compoundable. Non-compoundableனா அது ஒரு தீர்வுக்கெல்லாம் கொண்டே வர முடியாது. ரெண்டு பேர் பேசி சமாதானம் ஆகி தீக்கிற விஷயமே கிடையாது அப்படிங்கிறது non-compoundable. The victim is not pressured into victim should not be pressured into a compromise and it is cognizable in that a police officer can make an arrest without warrant of a court. Warrantலாம் தேவையில்லாம டைரக்டாவே அரெஸ்ட் பண்ணலாம். எப்போ அப்படின்னா இந்த மாதிரி domestic violence, dowry cases அதுலலாம். The court did not hesitate in issuing a number of directions in favor of the accused. யார் தப்பு பண்ணானோ அவனுக்கு ஃபேவரா அக்யூஸ் பண்ணி judgment பாஸ் பண்ணி no arrest should be normally be effected till the newly constituted family welfare committee submitted the report. அதுக்குள்ள அவங்க ஃபேஸ் பண்ற மென்டல் ட்ராமா அந்த பொண்ணு திரும்ப நான் வந்து அந்த she has to relive the moment. நான் இந்த கஷ்டம்லாம் பட்டேன்னு ஒரு ஃபேமிலி கமிட்டியில சொல்லணும், அதுக்கப்புறம் கோர்ட்ல ஒருத்தர் சொல்லணும், அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் வர்றதுக்கு வெயிட் பண்ணும். she has to undergo all this trauma and outstation family members need not be insisted upon. Bail application should be decided on the same day. இந்த மாதிரி தேவையில்லாம அக்யூஸ்டுக்கு ஃபேவரா நிறைய நம்ம ஜட்மெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எல்லா ஜட்மெண்ட்ஸ்லையும் நம்ம பார்த்தோம்னா என்ன தெரியுது அப்படின்னா இன்னுமுமே அந்த பேட்ரியார்கி இல்லைன்னா மேல் ஷாவனிசம் இன்னுமுமே நம்ம சொசைட்டில இருந்து போகல. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஜட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2020 இல்லை 2019 கொடுத்த ஜட்மெண்ட்ஸ். ஸோ ஒன் ஹோப்ஸ் த கான்ட்ரவர்சி நவ் வில் லீட் டு கிரேட்டர் ஜெண்டர் சென்சிட்டிவிட்டி. அதாவது வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் விமன் ஃபேஸ் இன் த சொசைட்டி, அதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம், ஆல் திஸ் we have to think over. At least in the oral observations and questions, if not the final judgments, it would be better to target patriarchy rather than the Chief Justice of India. அதாவது இந்த ஜட்ஜ் இதை சொல்லிட்டாங்க, CJIA இதை சொல்லிட்டாங்கன்னு ஒரு பர்சனை தாக்குறதுக்கு பதிலா why did he say this? Is patriarchy still alive in our society? What are the things that we have to do? இந்த ஜெண்டர் கேப்பை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணணும் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும் rather than targeting a person. Of course, the power to ask questions too must reflect gender sensitivity. அவங்களுமே நிறைய கமெண்ட்ஸ் நிறைய ஜட்மெண்ட்ஸ் கொஞ்சம் யோசிச்சு கொடுத்துருந்துருக்கலாம். இதில் இன்னொரு கேஸ் என்ன வரல அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பாம்பே ஹைகோர்ட்டில் ஒரு விமன் ஜட்ஜ் she passed a judgment saying that since the molestation happened when the victim was wearing clothes, அவங்க ட்ரெஸ் மேலே தான் the person violated அப்படிங்கிறதுனால this will not constitute to rape அப்படின்னு ஒரு விமன் ஜட்ஜே இந்த ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. there was huge outcry for this judgment. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ஈவன் many women against women rights அவங்களுக்கு இன்னுமுமே என்ன ஈக்குவாலிட்டினா என்ன ஜெண்டர் பேரிட்டினா என்னங்கிறது இன்னுமுமே நம்ம சொசைட்டிக்கு நிறைய பேருக்கு புரியல. we have to take education as a tool to address this issue அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளோட ஃபைனல் சே அப்படின்னு சொல்லலாம். மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், plowing a new furrow in the agri regulatory system. இந்த ஆர்டிக்கிள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நம்ம ஃபார்ம் பில்ஸ்க்காக நிறைய நம்ம கிளைம் பண்ணிட்டு இருந்தோம், நிறைய ஃபைட்ஸ் were going on, there has been huge tug of war between the center and the farmers. அதுக்கு என்னென்ன solutions we can do?
Farmers, mainly small holders across India, continue to face various constraints in carrying out farming activities. அவங்களுக்கு என்னென்ன constraints இருக்கு நம்ம பார்த்தோம்னா accessing inputs, agricultural inputs. இப்போ வந்து ஏதாவது ஒரு விதை போடணும் மண்ணில் அப்படின்னா அந்த விதை விற்கிற விலையே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இன்புட்ஸ் போட்டால் தான் அவங்களால அதை விளைவிக்க முடியும், அதுக்கப்புறம் தான் அவங்க ப்ராஃபிட் எடுக்க முடியும். இதுவே ரொம்ப லாங் ப்ராசஸ். ஸோ இன்புட்ஸே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. தென் மார்க்கெட்ஸ்க்கு ஆக்சஸ் இல்லை, ஃபினான்ஸ்க்கு ஆக்சஸ் இல்லை, அதாவது பேங்க்கில் போய் லோன் கேட்டால் கொலாட்ரல் கேட்குறது, ஆல் தட். ஹியூமன் ரிசோர்சஸ் கிடையாது. அண்ட் இன்ஃபர்மேஷன் விச் ஆர் வெரி கிரிட்டிக்கல் ஃபார் இன்க்ரீசிங் ஃபார்மர்ஸ் காம்படிட்டிவ்னஸ். இது எல்லாமே ப்ராப்ளமாக இருக்குது. எக்ஸிஸ்டிங் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப் தட் கண்ட்ரோல்ஸ் ஃபார்ம் ப்ரொடக்ஷன் ஆஃபன் ஃபெயில்ஸ் டு ஈஸ். இப்போ இருக்கிற செட்டப் இது எதுவுமே வந்து இது எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் தான் பண்ணுதே தவிர இன்னும் ஈஸ் ஆஃப் பண்ணல. We have to develop a suitable regulatory system that would enable farmers to overcome their constraints. We have to enact laws and regulations that influence farmers' access to agricultural inputs, cost of production, farmers' participation in agri markets, value chains, competitiveness of the farmers, private investment in farming sector. இதெல்லாம் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ மெயின்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின், வாட் ஆர் த ப்ராப்ளம், வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் farmer suicides அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா நீங்கள் இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் தான் ப்ராப்ளம்ஸ் இன் அக்ரி செக்டர். இதெல்லாம் சொல்யூஷன்ஸ், வாட் வி ஷுட் டூ, அதுதான் இப்போ இந்த பேராகிராஃபில் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கிள் எதை முக்கியமாக ரிவால்வ் அரவுண்ட் பண்ணுதுன்னா, இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் பேங்க் ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணாங்க, எனேபிளிங் த பிஸ்னஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், EBA 2019. இது வந்து ஒவ்வொரு நாட்டில் இருக்க அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும், வாட் ஆர் த கேப்ஸ், அதெல்லாம் சொல்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கலாக இருக்குது. பேஸ்ட் ஆன் 8 indicators, the is enabling the business of agriculture, EBA measures the extent to which the government regulatory systems in 101 countries makes it easier for the farmers to operate agricultural activities. கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் கோஆப்ரேட் பண்ணுது ஃபார்மர்ஸ்க்கு, அதுக்கு அவங்க என்னென்ன பண்ணணும் அதை தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க, இந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. இதில் என்னென்ன 8 indicators யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சப்ளைங் சீட், ரெஜிஸ்டரிங் ஃபர்டிலைசர், செக்யூரிங் வாட்டர், ரெஜிஸ்டரிங் மெஷினரி, லைஃப் ஸ்டாக், ப்ரொடெக்டிங் பிளான்ட் ஹெல்த், ட்ரேடிங் ஃபுட் அண்ட் ஆக்சஸிங் ஃபினான்ஸ். இதெல்லாம் தான் இந்த 8 indicators. இந்த 8 indicatorsல இந்தியா எப்படி ஃபேர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். These indicators measure the strength of a country's agricultural environment pertaining to market integration, entrepreneurship in agriculture. EBA is akin to ease of doing business in World Bank, which ranks, அதாவது ஒரு கண்ட்ரியில் பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணுறதா EOBA, ease of doing business. அந்த ரிப்போர்ட் ஒரு கண்ட்ரியில் அக்ரிகல்ச்சர் எவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது இந்த EBA ரிப்போர்ட். இந்தியாவோட ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். Among 101 countries, India ranked 49. இதில் என்ன பியூட்டினா, இந்தியாவில் 50% ஆஃப் த பீப்புள் ஆர் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் ஃபார் தேர் லைவ்லிஹுட். அப்படி இருக்கும்போது இந்தியாவோட ரேங்க் இஸ் 49. அதாவது we are still in the midway only. France, Croatia, Czech Republic are the 3 top ranking countries. Among emerging groups of 20 countries-ல பார்த்தீங்கன்னா, India has the second least favorable regulatory environment for farming activities. இன்னமும் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு ஃபேவரபிளான என்விரான்மெண்ட் இது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் only South Africa. Turkey is the top performing country among the emerging growing countries, followed by Argentina, Brazil, Russia, Mexico and China. Idhila India is the second least favorable. India lags behind its close competitors like China, Brazil, Russia, etc. India has the weakest performance on 5 out of 8 indicators la we are very weak. Enna pathina registering fertilizer, அப்புறம் மெஷினரி, செக்யூரிங் வாட்டர், சஸ்டெய்னிங் லைஃப் ஸ்டாக், ப்ரொடெக்டிங் பிளான்ட் ஹெல்த், இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் we are still faring really bad. இது என்னென்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ரெஜிஸ்டரிங் ஃபர்டிலைசர் அண்ட் மெஷினரி இண்டிகேட்டர்ஸ் மெஷர் டொமஸ்டிக் லாஸ் அண்ட் ரெகுலேஷன் தட் ப்ரொவைட் ஃபார்மர்ஸ் ஆக்சஸ் டு ஃபர்டிலைசர் அண்ட் அக்ரிகல்ச்சர் மெஷினரி. நம்ம ஃபர்டிலைசருக்கு இன்னமும் சப்சிடி கொடுக்குறோம், பட் ஸ்டில் it is not available to all the farmers. The regulatory process that help farmers to make appropriate decision regarding the level of investment in irrigation are measured by செக்யூரிங் வாட்டர் இண்டிகேட்டர். அதாவது எவ்வளோ ஃபீல்டுக்கு இரிகேஷன் இருக்கு, தானா இரிகேஷன், அதாவது எலக்ட்ரிசிட்டி வைஸ் இரிகேஷன், அப்புறம் மேனுவல் இரிகேஷன், இதெல்லாம் எப்படி இருக்குன்னு மெஷர் பண்ணுறதா செக்யூரிங் வாட்டர் இண்டிகேட்டர். சஸ்டெய்னிங் லைஃப் ஸ்டாக் இண்டிகேட்டர் கேப்சர்ஸ் த குவாலிட்டி ஆஃப் ரெகுலேஷன் அஃபெக்டிங் ஃபார்மர்ஸ் ஆக்சஸ் டு லைஃப் ஸ்டாக். அவங்களுக்கு இன்புட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாடு வளர்க்குறாங்கன்னா அதுக்கு தேவையான விஷயம்லாம் எவ்வளோ ஈஸியாக ஒரு ஃபார்மருக்கு கிடைக்குது, அதெல்லாம். த குவாலிட்டி ஆஃப் லெஜிஸ்லேஷன் இன் ஃபைட்டோ சானிட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது
அதாவது இவ்வளோதான் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ணலாம், இதுக்கு மேலே யூஸ் பண்ணால் அது சாப்பிட்றதே ஹார்ம்ஃபுல் அப்படின்னு சானிட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறதா ப்ரொடெக்டிங் பிளான்ட் ஹெல்த் இண்டிகேட்டர். இந்தியாவோட சானிட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ் இஸ் வெரி லோ. அதனால தான் நம்மளோட இம்போர்ட்ஸ், நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் டு யூரோப் ஹாஸ் டிராஸ்டிக்கலி ரெடியூஸ்ட். பிகாஸ் அங்கே ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. இவ்வளோ தூரம் ஆர்கானிக்காக அந்த பிளான்ட்டை நம்ம விளை வச்சிருக்கணும், அப்புறம் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் ரொம்ப மினிமலாக இருக்கணும். அந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அதில் இந்தியா has failed miserably. That's why our exports to Europe has reduced. And then inadequate access to quality agricultural inputs such as fertilizer, water, mechanical power can cause productivity loss, higher cost of food production and uncertainty, lower capacity of farmers to produce surplus, adopt new plant varieties. இது எல்லாமே அஃபெக்ட் ஆகும். எப்போ நமக்கு ப்ராப்பரான குவாலிட்டி இன்புட்ஸோ ஃபர்டிலைசரோ தண்ணி கிடைக்காம அப்புறம் கரண்ட் இல்லாமல் இதெல்லாம் இல்லைன்னா எதெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னா ப்ரொடக்டிவிட்டி குறையும். எவ்வளோ தூரம் ஒரு லேண்ட்லேருந்து எவ்வளோ ப்ரொடக்டிவிட்டி நமக்கு வருமோ அது பெர் ஹெக்டர் ப்ரொடக்டிவிட்டி குறையும். அதுக்கப்புறம் அன்சர்டனிட்டி, மழையை டிபெண்ட் பண்ணி இருக்குது. இரிகேஷன் இல்லைன்னா மழையை டிபெண்ட் பண்ணி இருக்கணும். இந்த வருஷம் புயல் அடிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், த ஹோல் லாட் ஆஃப் த ஃபார்ம் வில் பி கான். அப்புறம் லோவர் கெப்பாசிட்டி ஆஃப் ஃபார்மர்ஸ் டு ப்ரொடியூஸ் சர்ப்ளஸ், அதாவது கரெக்டாக அவங்க விற்கிறதுக்கும் அவங்க வாங்குறதுக்கும் கரெக்டாக இருக்குமே தவிர சர்ப்ளஸ் ப்ரொடியூஸ் ஆகாது. அப்புறம் நியூ பிளான்ட் வெரைட்டிஸ், அப்புறம் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு இம்ப்ரூவ், இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடும். த ரெகுலேட்டரி சிஸ்டம் தட் கவர்ன்ஸ் இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ரெடியூசிங் த variability of farm output prices and incomes, minimizing the vulnerability to natural shock and incentivizing the production of riskier high return crops. அதாவது ஹை ரிட்டர்ன் வரும், ஆனால் அது விளைவிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன சேஞ்ச் இன் வெதர் ஆர் மான்சூன் பேட்டர்ன் நடந்தாலே ப்ராப்ளம் ஆகிடும். அந்த மாதிரி இருக்க கிராப்ஸ்க்கு நம்ம நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். கெய்னிங் ஆக்சஸ் டு த குளோபல் அக்ரிகல்ச்சரல் வேல்யூ செயின் ரெக்வயர்ஸ் சவுண்ட் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் ஆன் ஃபைட்டோசானிட்டரி ஸ்டாண்டர்ட்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட குவாலிட்டியை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். நேஷனல் அக்ரேரியன் ஹெல்த் சர்வீஸ் அண்ட் பெரு ஹாஸ் பிகம் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லீடிங் எக்ஸ்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஆஸ்பராகஸ். ஆஸ்பராகஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு பெரு ஹாஸ் டாப்ட் திஸ் பிகாஸ் தே ஆர் growing it very organically. இந்த நம்பர் ஆஃப் ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால they have topped this. The comparative score of India on supplying seed, trading food and accessing finance indicators is high. இதெல்லாம் we are faring a little bit better. Supplying seed indicators evaluates laws and regulations that ensure timely release of seed to farmers. A robust seed supply system is required for improving yield and adopting new crop varieties. இதெல்லாம் though we are doing good, we could still improve. The trading food indicator assesses laws and regulations that facilitate exporting of farm products by farmers. The regulatory framework on the use of warehouse receipts is assessed using assessing finance indicator. A robust warehouse receipt, because warehouse இப்போ வந்து ஒரு 500 tons of tomato ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதை வந்து எப்போவும் நம்ம வீட்டில் வச்சிருக்க மாதிரி வச்சிருந்தோம்னா உடனே அதை அழுகிடும். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ்க்கு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த வேர்ஹவுஸில் எனக்கு இவ்வளோ ப்ராடக்ட் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த வேர்ஹவுஸ் ரெசிப்டை வச்சு அவங்க போய் லோன் வாங்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கெச்சப் இண்டஸ்ட்ரி கிட்ட போய் என்கிட்ட இவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதுக்கான ஆதாரம் இதுதான், நீங்கள் என் கூட ஒரு டைப் வச்சுக்கலாம்னு அதை வச்சு பேசலாம். அதுக்கெல்லாம் முதல்ல ரொபஸ்டான வேர்ஹவுஸ் சிஸ்டம் நம்ம கிட்ட இருக்கணும். Warehouse receipt operators accept deposit of crops and provide receipts to farmers as evidence. By using these receipts as collateral, farmers can receive credit. இதை வந்து ஒரு அடமானம் மாதிரி வச்சுட்டு அவங்க காசு வாங்கி மறுபடியும் அடுத்த சீசனுக்கு விளைவிக்கலாம். இப்படி தான் ஒரு ரொட்டேஷனில் தான் போயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க புரிய வைக்கிறாங்க. The strength of India's agricultural regulatory environment is weak on the whole and with respect to key performance indicators. முக்கியமான விஷயத்துலலாம் we are still lagging behind. The future of world agriculture and food production is expected to increasingly dependent on middle income countries, because in the low and middle income countries-ல தான் primary sector dominating-ஆ இருக்கும். மைனிங், அப்புறம் அக்ரிகல்ச்சர், ஃபிஷிங், இதெல்லாம் டாமினண்ட்டாக மிடில் இன்கம் கண்ட்ரீஸில். பிகாஸ் ஹையர் இன்கம் கண்ட்ரீஸில் they will be moving towards service sector, பேங்கிங், அந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்க்கு அக்ரிகல்ச்சரில் நமக்கு அது ஒரு ஸ்ட்ராங் ஃபுட் ஹோல்டாக இருக்குது. நம்ம அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம்னா அந்த ஃபீல்டையே நம்மளே டாமினேட் பண்ணிடலாம். Such as China, India, Brazil, Indonesia, just like the high income countries dictating the fortunes of global agriculture for the past 50 years, அவங்க தான் டிக்டேட் பண்ணிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த நிலைமையும் மாற்றலாம். To make the best use of this great opportunity, India needs to put in place an agriculture regulatory system that would make it easier for the farmers to conduct agricultural activities, thereby improving their productivity, competitiveness and income.
PCI இல்லைனா CPI ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. farmers what they have to do is அவங்களோட competitiveness increase பண்ணும், productivity increase பண்ணும், thereby increasing their income. இதுதான் ஒரு farmers-ஓட கோலாக இருக்கணும். இது வந்து நம்ம மெயின்ஸில் கன்க்ளூஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். So that's all for this article. Let's move on to the next article. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், இது ஒரு ஜென்ரல் ஆர்டிக்கல் ஃபயர் வைஸ். இப்போ ரீசெண்டாக வந்து ஈஸ்டர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் கொல்கட்டாவில் ஒரு மேஜர் ஃபயர் நடந்தது. இந்த ஃபயரை நம்ம எவ்வளோ தூரம் ப்ரிவெண்ட் பண்ணியிருக்கலாம்? நியர்லி ஆல் மேஜர் இந்தியன் சிட்டிஸ் ஹவ் பிரஷ் வித் த டிஸ்ட்ரக்டிவ் பட் ஆஃபன் ப்ரிவென்டபிள் ஆக்சிடென்ட்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஃபயர்னு இல்லை, எர்த்குவேக்காக இருக்கட்டும், இல்லை வந்து ஏதாவது ஒரு லேண்ட்ஸ்லைடு, இல்லைனா அர்பன் ஃப்ளட்ஸு, இது இந்த மாதிரி மோஸ்ட் ஆஃப் த டிசாஸ்டர்ஸ் அர்பன் ஏரியாஸில் நம்ம ஃபேஸ் பண்ணுறத மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ப்ரிவென்டபிள். நம்ம கொஞ்சம் ஸ்டெப்ஸ் எடுத்திருந்தாலே இதை நம்ம கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Poor attention to fire safety basics and the absence of robust fire mitigation technology, இதெல்லாம் தான் இதுக்கு reason. A return to normality will obviously take a lot of remedial work, although prioritizing fire safety has to be in our books. Adopting an incremental approach to safety has to be our priority. The building blocks of safety rely as much on modern technology like preparedness. அப்புறம் வந்து மாடர்ன் டெக்னாலஜி நம்மக்கிட்ட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபயர் சேஃப்டிக்கு ஒரு ஃபயர் வந்து பில்டிங் மேல் ஃப்ளோரில் இருக்குது அப்படின்னா அது நம்ம கீழ் ஃப்ளோர் வரைக்கும் வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுற வரைக்கும் we should not wait. ஃபயர் சேஃப்டி அலார்ம் இருக்கணும், வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், இது எல்லாமே இருக்கணும். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பில்டிங்கில் இருக்கவங்களுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ரெகுலர் ட்ரைனிங் கொடுக்கணும். இப்போ ஏதாவது ஒரு பில்டிங் எர்த்குவேக் ப்ரோன் ரீஜன், ஃபார் எக்ஸாம்பிள் உத்தராகண்டில் இருக்குன்னா அந்த பில்டிங்கில் இருக்கவங்க அவ்வளோ பேருக்கும் சடனாக எர்த்குவேக் வந்துருச்சுன்னா எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு ஒரு ட்ரில்ஸ் மாதிரி கொடுக்கணும், மாக் ட்ரில் கொடுக்கணும். இப்போ வந்து எர்த்குவேக் வந்துருச்சுன்னா வாட் வில் யூ டூ அப்படின்னா, பில்லர்ஸ் கிட்ட இருக்கக்கூடாது, பில்டிங்கில் மேலே காலம்ஸ் போகணும்னா காலம்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது, ஏதாவது ஒரு டேபிள் கடியில் போய் நம்மளே சேஃப் பண்ணிக்கணும். அப்புறம் இப்போ ஃபயருக்கு நம்ம ட்ரில் கொடுக்குறோம்னா, இப்போ ஃபயர் வேகமாக பரவுதுன்னா we should not be near the window. அப்புறம் அதுலேயும் பில்லர்ஸ் கிட்ட இருக்கக்கூடாது, வேகமாக ஃபயர் சேஃப்டி ஸ்டேர்கேஸ் வரணும். இஃப் த ஸ்டேர்கேஸ் இஸ் பர்ன்ட் we should make sure that we will be able to jump out of the window. அந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும். Fire safety norms prescribed in the national building codes has to be followed. Smoke alarms, sprinkler systemனா இப்போ பில்டிங்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஃபயர் வருது அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிடும். அதான் ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம். யூ கேன் ஜஸ்ட் கூகுள் அண்ட் ஃபைண்ட் இட் அவுட். அதெல்லாம் இன்எக்ஸ்பென்சிவ் ஏர்லி வார்னிங். இந்த மாதிரி ஓரளவுக்காவது ஏர்லி வார்னிங்னா கொஞ்சம் லைஃப்ஸையாவது நம்மளால காப்பாற்ற முடியும். ஆஸ் பர் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ டேட்டா ஃபார் 2019, 10,000 ஆக்சிடென்ட்ஸ் ஃபயர் சேஃப்டி இல்லாததுனால நடந்திருக்கு. We have to bring such structures under the purview of public liability insurance paid by the respective departments. அதாவது இப்போ அந்த ஃபயர் சேஃப்டி எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணலன்னா அவங்க they have to pay a certain amount அப்படிங்கிற மாதிரி we have to make sure. This will provide enough incentive for the occupants to incorporate safety in all planning involving third party audits. இப்போ நம்ம அவங்களுக்கு ஃபைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா they have to maintain this strategy. We have to have drills for the officers and multi-storied residential buildings to eliminate uncertainty and confusion among the people on what must be done when a disaster actually strikes. அதாவது பேனிக் ஆகி வேகமாக நம்ம ஓடுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேர்கேஸே இவ்வளோன்னு இருக்குது, வேற ஒரு ஸ்டேர்கேஸ் இவ்வளோ பெருசு இருக்குது அப்படின்னா we should train people to go and use that staircase. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா நீங்கள் அந்த ஸ்டேர்கேஸ் தான் யூஸ் பண்ணணும். பேனிக் ஆனால் நம்ம மைண்ட் வேகமாக யோசிக்காது. அந்த பிளாக் எல்லாம் நம்ம எப்படி மீறி வரது, how to save more people, property damage ஆச்சுன்னா we can recover, but what if more damage happens to life? அதெல்லாம் நம்ம we have to train them. So that's all about this article. Let's move on to the next article. Quad, is it a strategic opportunity or a quagmire? அதாவது இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இல்லை is it a confusion or something that is going to pull us back அப்படிங்கறத இந்த ஆர்டிகல்ல சொல்லிருக்காங்க. I would advise you to kindly have a read at this article, at least the highlighted portions, because ஒரு கட்டத்துல in 2018 for instance, in Shangri-La dialogue that happened in 2018, our Prime Minister Narendra Modi, he described Indo-Pacific as a geographical definition and it should not become a strategy or a club of members directed against any country. ஒரு கண்ட்ரியை அப்போஸ் பண்ணி நம்ம ஒரு காங்க்ளமரேஷன் இல்லைனா ஒரு குரூப் மாதிரி நம்ம சேர்றது அவ்வளோ கரெக்ட் இல்லை அப்படின்னு we said to
2 or 3 years back. அப்படி இருக்கும்போது now we are part of an organization called as Quad, which has an informal agenda of countering or it is like addressing China's expansionism. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின் இது எவ்வளவு தூரம் இப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, is it really important or Quad வந்து நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு will it be very important? For example, இப்போ லடாக் ஸ்டாண்ட் ஆஃப் நடந்தது நமக்கும் சைனாக்கும். அப்படி இருக்கும்போது what role did these Quad countries play? India, Japan, US, இந்த குவாட் கண்ட்ரீஸோட வாட் ரோல் டிட் வி பிளே? டிட் தே கம் டு ஹெல்ப் அஸ்? இல்லைனா என்ன சொல்கிறது, அவங்களால ஒரு லாஜிஸ்டிக்கல் சப்போர்ட் இல்லைனா ஒரு மாரல் சப்போர்ட், இன்டெலிஜென்ஸ் சப்போர்ட் இதெல்லாம் தான் கொடுக்க முடியுமே தவிர the other 3 countries will they be really able to help us in such நம்ம ஒரு ஃபிக்ஸில் மாட்டிக்கிட்டோம்னா அவங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கிளில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம் what we have to know is the standoff at Ladakh has been a bitter experience and it has affirmed the limits of India-US security ties. நம்ம எவ்வளவுதான் வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து டீல் போட்டாலும் இல்லைன்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம ரஃபேல் வேற அப்பாச்சி அந்த ஜெட்ஸ் எல்லாம் வாங்கினாலுமே கூட ஓரளவுக்கு தான் when people are at a very distance, இந்தியா இங்க இருக்கு US அங்க இருக்குங்கும் போது நமக்குள்ள அந்த செக்யூரிட்டி கோஆபரேஷன் ஓரளவுக்கு தான் இருக்க முடியும் அப்படிங்கறத we understood during this experience. The folly of India involvement in the Quad and the need to focus on national attention and resources in area of abiding the interest for India, அதாவது the border, the neighboring countries and Indian Ocean இதெல்லாம் தான் நம்ம ஃபோக்கஸா இருக்கணும்ங்கறத நம்ம உணர்ந்தது இந்த லடாக் ஸ்டாண்ட் ஆஃப்ல அப்படின்னு சொல்றாங்க. லடாக் also offers some valuable lessons for India. First of all, first lesson என்னன்னா rebuilding of ties with China will have to be a priority concern because திரும்ப நம்மளால இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது. லடாக்ல அப்புறம் தோக்லாம் ஸ்டாண்ட் ஆஃப் இந்த மாதிரி திரும்ப இந்த border issue we cannot be keep on doing it. We have to focus on Indo-Pacific and the Quad and accept that the borders and Indian Ocean is where its crucial interest lie. குவாட்ங்கிறதுக்கு போய் நம்ம ஹையஸ்ட் ஃபோக்கஸ் இப்போ கொடுக்காம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் இந்தியா சைனா பார்டர், நம்ம பார்டர்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணிக்கிறது. அந்த பார்டர்ஸ் எல்லாம் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் நம்மளோட சாவரனிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணுறது, அப்புறம் நெய்பரிங் கண்ட்ரீஸோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. இதெல்லாம் தான் நம்ம டாப் ப்ரையாரிட்டிஸாக இருக்கணுமே தவிர இந்தியன் ஓஷன், பசிபிக் ஓஷன், ஏஷியா, அதாவது பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன் இதோட கோஆப்ரேஷன் இப்போ நம்ம priority இல்லை அப்படின்னு சொல்றாங்க. The second lesson என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா the Ladakh experience has highlighted certain deficiencies in home. First என்னன்னா the government appears to be largely focused on reshaping the national ethos on the basis of narrow and exclusive political ideology. Political ideology basisல இப்போ ஏதாவது vote bank politics நம்ம பண்ணணும் அப்படின்னா ஏதாவது borderல ஏதாவது changes கொண்டு வர அந்த மாதிரி இல்லாம our foreign policy or our border management it should be consistent irrespective of which political party is at the center. That has raised doubts about India's continued commitment to democratic pluralism. India's capacities can only be built by a united people committed to the national cause. அதை விட்டுட்டு political parties doing for their own agenda, that will not work. Foreign policy cannot be a part-time concern of the national leadership. In terms of priority and attention, it should be on par with domestic affairs. எப்படி நம்ம நாட்டுக்குள்ள ஒவ்வொரு பார்ட்டிக்குள்ள நடக்குது அதுக்கெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தருமோ அந்த அளவுக்கு டிப்ளமசி அண்ட் ஃபாரின் பாலிசிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரணும். இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா ஃபைனலாக ஏன் நம்ம இன்னும் சைனா பார்டர் சரி பண்ணல அப்படின்னு அப்போ மட்டும் அந்த அட்டென்ஷன் போகாம we have to continuously do this அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கல்ல நம்ம பார்க்குற தேர்ட் லெசன். India's foreign policy has often been ad hoc, reactive, short term, reflecting the absence of a broad strategic culture. அதாவது இப்போ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா வந்தப்புறம் அதை நம்ம பார்த்துக்கலாம் இல்லைன்னா வரும்போது பார்த்துக்கலாம் அந்த ஆட்டிடியூட்ல நம்ம என்ன இருக்கோம். We should make sure that the problem does not become like a very big issue and we should make sure that we have a long term goal. ஒரு லாங் டர்மா பீஸ்ஃபுல்லா இந்தியா சைனா பார்டர் என்ன இருக்கணும் அப்படின்னா what we should do அதை யோசிச்சு நம்ம பண்ற மாதிரி இருக்கணும். As the global scenario gets more complex and India's ambitions increase, a cohesive strategic vision would give substance and drive to India's pursuit of its interest over the long term. Long termக்கு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுமே தவிர இப்போதைக்கு நம்ம டெம்பரரியான சொல்யூஷன்ஸ் பார்க்க கூடாது அப்படிங்கறத இந்த ஆர்டிகிளோட ஜஸ்ட். And moving on to the last article of today, I know there have been more articles in today's newspaper in need of full-time heads. இதுல என்ன இந்த ஆர்டிகல் என்ன சொல்றாங்கன்னா there are various bodies, for example CRPF almost 3.5 lakh personnel இருக்காங்க. அது it is still headless, அதாவது இன்னுமுமே அதுக்கு ஒரு ப்ராப்பரான ஹெட் கிடையாது. CBI the next important body CBI லியும் RK Shukla மிஸ்டர் RK Shukla அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும்
இருந்தாலும் இன்னுமுமே அதுக்கு ஒரு டைரக்டரோ ஹெட்டோ கிடையாது. நெக்ஸ்ட் ஒன் BSF. இதெல்லாம் வந்து இந்தியாஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பார்டர் கார்டிங் ஃபோர்ஸ். BSF இந்தியாவில் வந்து CRPFக்கு அடுத்தது லார்ஜஸ்ட் ஃபோர்ஸஸ் BSF. BSFக்குமே இன்னும் ஒரு ஹெட் கிடையாது, ஒரு ப்ராப்பர் டெடிகேட்டட் ஹெட் கிடையாது. பிகாஸ் த பர்சன் ஹூ இஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் BSF, மிஸ்டர் ராகேஷ் அஸ்தானா, he is also the head of narcotics control bureau. இன்னமுமே அவர் ரெண்டு வேலையுமே அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு, as if we don't have skilled enough people. He still continues to hold the additional charge of NCB. BSF is the second largest force in the country after CRPF, and they have very important tasks to guard the borders. அதில் ஏதாவது இஷ்யூ வந்ததுன்னா then the whole system will collapse. நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டர்னல் எமர்ஜென்சி வர ஆரம்பிச்சிடும், people there will get affected. அவங்க அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க் பண்ணுற அந்த டைரக்டர் ஜெனரல் he also has to do additional charge of NCB, Narcotics Control Bureau. It is unfair to saddle him with additional charge of another organization when the force is heading constantly at loggerheads with either Pakistan இல்லனா ஜம்மு காஷ்மீர், நார்த் ஈஸ்ட். இந்த மாதிரி ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்க ஒரு ஃபோர்ஸோட ஹெட்டுக்கு இன்னொரு அடிஷனல் சார்ஜ் கொடுக்குறது, தட் இஸ் நாட் அ குட் ஐடியா. அடுத்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, ஒன் ஆஃப் த elite forces. They provide security to the very important personalities. அவங்களுக்குமே இன்னும் ரெகுலர் டைரக்டர் ஜெனரல் 6 months இல்லை. This National Security Guard comprises personnel from Army and Central Armed Police Forces. They come into action in terms of crisis, like Mumbai attacks. They were the very important people who successfully completed the operation. They are also entrusted with responsibility of providing security to high-risk personalities. For example, Prime Minister National Security Guard people will go. The Lone Research and Training Organization for Police, yarna Bureau of Police Research and Development, BPRD. Angiyume there is not a regular functioning director general. இந்த மாதிரி இவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாடிஸ், CBI, CRPF, BSF, Narcotics Control Bureau, அப்புறம் போலீஸ் ட்ரைனிங், இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாடிஸ்க்கே ஹெட் இல்லாமல் இருக்கிறது, வாட் வில் ஹேப்பன் இஸ், இதுக்கு மேலே இந்த டெசிஷன் யார் எடுப்பா அப்படின்னு அங்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஆர்கனைசேஷனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இன்னும் பர்சிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். எவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாலும் ஒரு ஹெட் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷன் இட் cannot function properly. The fact that so many central forces are without regular heads speaks the kind of importance attached to this organization. Though they play a pivotal role in maintaining internal security, there doesn't seem to be much seriousness in posting right kind of officers with not only the required skill and experience but also the time. நம்ம கரெக்ட் டைம்க்கு போஸ்ட் அவங்கள அந்த போஸ்ட்டுக்கு போடுறது இல்லை, கரெக்டான பீப்புளையும் போடுறது இல்லை, பீப்புள் who have the required skill அவங்களையுமே போடுறது இல்லை. This has an adverse impact on the efficiency of the forces, because யாராவது ஒரு ஹெட் இருக்காங்கன்னா அந்த ஹெட்டுக்கு லாயலா பீப்புள் வில் பி தேர். அங்கே யாருமே இல்லைனா நம்ம யாருக்கு லாயலா இருக்கணும்னு பீப்புள் அவங்களோட எஃபிஷியன்சி குறையும், அவங்களோட லாயல்ட்டி குறையும், ஃபெய்த் குறையும், ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சரே கொலாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஃபீஸர்ஸ் ஹோல்டிங் ப்ரொவிஷனல் சார்ஜ் ஷை அவே ஃப்ரம் டேக்கிங் மேஜர் பாலிசி டெசிஷன்ஸ், பிகாஸ் டெம்பரரியா வந்தவங்க நம்ம ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கலாமா, இது கரெக்டாக தப்பான்னு தெரியலையேன்னு they'll be always wavering and prefer to leave such matters to the next person in charge. சரி, ஓகே, நமக்கு அப்புறம் வரவங்க பார்த்துப்பாங்கன்னு they don't take important decisions. There must be several aspirants to these top posts, because இதெல்லாம் வந்து இந்தியாவிலே ரொம்ப ஹையஸ்ட் போஸ்ட். இதுக்கு கண்டிப்பாக ஆசைப்படுறவங்க இல்லைனா பீப்புள் ஹூ குவாலிஃபை டு பிகம் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் CBI-ஆ இருக்கட்டும், BSF-ஆ இருக்கட்டும், CRPF, இதுக்கெல்லாம் இண்டிவிஜுவல்ஸே இல்லை நம்ம சொல்லிட முடியாது. கண்டிப்பாக அதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. அப்பையும் நம்ம ஏன் போடலங்கிறது தான் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். But they have to wait for the final orders for months on end, since most appointees to top post are at the fag end of their service. ஒன்று ரொம்ப வயசானவங்களை நம்ம போடுறோம், இன்னும் ஒரு 6 மாதம் அவங்களுக்கு சர்வீஸ் இருக்குன்னா அவங்கள போய் போடுறது, இல்லைனா வந்து சூப்பர் அனுவேஷனா ஒரு 1 year எக்ஸ்டென்ஷன் தருவாங்க, அந்த சூப்பர் அனுவேஷன் எக்ஸ்டென்ஷனில் இருக்கவங்கள போடுறது. ஸோ என்ன நடக்கும்னா ஷார்ட் டேர்ம்க்கு நம்ம ஆளுங்களை போடும்போது they will not be able to serve their term properly, இல்லைனா அந்த போஸ்ட்டுக்கு உண்டான ஜஸ்டிஸே அவங்களால சர்வ் பண்ண முடியாது. They are left with just a few months or a year so to head these organizations. There is a little they can do with their short tenures. The government of the day could consider announcing the next chief of these organizations at least 3 months in advance with a minimum tenure of 2 years. At least ஒரு 3 மாசம் முன்னாடி இவங்க தான் இந்த ஹெட் ஆக போறாங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு 2 years டேர்ம் கொடுத்தாதான் இந்த போஸ்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னன்னு, அவங்க ஒரு போஸ்ட்டுக்கு வராங்கன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் என்ன, எப்படி போயிட்டு இருக்கு, என்ன ரொட்டீன் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் அனலைஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும். Or till superannuation, whichever is later.
ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் ஆர்டிக்கல். ஸோ இன்னைக்கு நம்ம வேரியஸ் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். இந்த எல்லா ஆர்டிகல்ஸுமே மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல தே ஹாவ் ஹை இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த எல்லா ஆர்டிகல்ஸுமே நீங்கள் இந்த ஹைலைட்டட் போர்ஷன்ஸ் மட்டும் படிச்சிருங்க. இந்த ஹைலைட்டட் PDF is in our blog. So that's all for today's important articles. I hope this video was useful. Kindly tune in for tomorrow's important articles. Thank you.